37 90 நம்ம இவன் பால்டி பண்ணுக்கு இவனுக்கும் ஃபைட். பங்கு சாக ஈசோ ஐயோ வட்டப்படுறான். ஆமா 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 ஈசோ வட்டப்படுறான். ஐயோ இவன் டொட்டோ நாக்கு. திரும்ப டொட்டோ நாக்கு. வின்சென்ட் ஐயோ அமுக்கி விட்டுட்டோரா. டோரா விரி அடிச்சானே இப்போ. ஐவரி பாரு அங்க பாரு ஐவரி ஜாக்கோ கிட்ட வட்டப்படுறான். ஐயோ ஈசோ ரொட்டேஷன் ஹெவி ரொட்டேஷன் ராடி. ஆமா ஐயோ சுத்திட்டான்டா. ரெண்டு பேர் ரெண்டு மலையில இருக்காங்க. யாரோ ஒரு கைய தூக்குனாலுமே முடிஞ்சி. இல்ல யார் எந்த கை தூக்குறாங்களோ அவங்க பிரச்சனை இல்ல அவ்வளவுதான். எதுக்கு புஷ் பண்ணா டோரா? கவர் கொடுப்பானா? கீச்சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஐயோ பங்கோஜி எங்க மாட்டிட்டாங்க பைத்தியம். பங்கோஜி தான்டா அவன் அடிச்சான் லவுடே. என்ன அடிச்சது? ஐயோ இவன் நேடு போட்டானா கரெக்ட் ஆச்சுன்னு பார்த்தா. அவன் எங்க இருக்கான் இவன் எப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்து நேடு விடுவான்? ஈஸ்வா நாக்கு. ஐவரி ஓபன் வரானே இங்க பாருங்க ஐவரி ஓபன். நான் பங்கு ஈஸ்வா ரெண்டுமே கொடுத்து கொஞ்சம் நேரம் தான் முடிக்கிறான். ஏன் முடிச்சான்னு எனக்கே தெரியல. நேடு உழுது கரெக்டா உழுது. ஐயோ வெல்த்துக்காரு. ஏ பாதி பாதி இல்ல ஜஸ்ட் அலர்ட் உள்ள வராங்க. சாக்கோ ஐயோ எல் 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 ஏபி பி ஆகறானுங்க. ஏஎன்சி அவங்க கிட்ட பி அவங்க கிட்ட. சாக்கோ பி ரெண்டு பக்கம் மாட்டினான். இரு பக்க தாக்குதல் நடக்குமா? இரு பக்க தாக்குதல் இல்ல சாக்கோ மாட்டா பண்ணுவாங்களா பாப்போம். நேடு இல்ல. நேடு எதுமே இல்ல. சாவேட்டி ஒரே ஒரு நேடு இருக்கு. போற மாதிரி சாக்கோ ஒரு நேடு கனெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பங்கு கரெக்ட்டா வந்துச்சா? இல்ல. ஐயோ ரன்னிங்ல தூக்குறான். ஐவரி தான் பண்ண போறானா? ஐவரி இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி திங். கொஞ்சமா வந்துட்டான். ஓகே சாக்கோக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும். அதனால சாக்கோ பொறுமையா இருக்கான். இல்லன்னா சாக்கோ என்னால ஏறி இருப்பான். பங்கு ஓபன்ல போயிட்டு இருக்கான். அவன் ப்ரோவோக் பண்றான் வர வைக்கிறான். அவன் ப்ரோவோக் பண்றான். எந்திரி அப்படின்றான். நேடு வேற கடிச்சிச்சு. பங்கோஜி வெறியா அவன் கவர் வச்சிட்டு இருக்கான். இவன் அழகா வந்துட்டான். சாக்கு எட்டி கூட பார்க்கல. அவன் முன்னாடி சுத்துறான் பாரு. அங்க பாரு வந்துட்டான் பக்கத்துல வந்துட்டான். அங்க பாரு அவன் எப்படி தூக்குறானே ஐவரி. அவனை அடிக்க வச்சு ஐவரி பங்க யாரா இவனுங்க 11 கில்லு. பங்கு இப்ப சொல்லிட்டு போனான்டா என்கிட்ட. இன்னும் முடியல ப்ரோ அப்படின்னா. இப்பதான் பங்கு வெறியாச்சுட்டேன் போடு. ஐயோ ஆனா ஃபினிஷ் பண்ணுவாங்க கொஞ்சம் டிமோட்டிவேஷன்ல இருக்காங்க. ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது டவுட் தான். ட்ரோல் மறுபடியும் ஃப்ளைட் ரெண்டு பேரும் ட்ரோல் தினம் போய் ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜீசோஜி 9 கில்லு அதிகமான கில். மறுபடியும் அவனோட இது அவங்களே உடைக்க போறாங்களா? கோட்டி 7 கில்லு வட்டமிடுறானுங்க. கட்டமிட்டு திட்டமிட்டு தூக்குறானுங்க மட்டாக்கு. இந்த பக்கம் கோட்டு யூடியூப் சார் பாருங்கண்ணே. அதான் யூடியூப் சார் ஒண்ணுமே இல்ல இவ அசார் பயங்கரமா மூவ்மெண்ட் தெரியும். மேல இருந்து இறங்கிட்டு இருக்காங்க. பாத்துறாங்க. மட்டன் vs மட்டன் சோபியா இல்ல இந்த பக்கத்துல தின்னோ பிமாட்ரோ நம்மளுடைய ட்ரோலா. இந்த டீம் எந்த வின்னிட்ட பாருங்க 6 நேடு. தின்ன தான் பார்த்துட்டு இருக்கேன். 6 நேடு. ஆமா ட்ரோன் லெஃப்ட் எடுத்து போனா நல்லா இருக்குங்க ஜோனுக்குள்ள. ஜோன் நேரா வெங்கல் நீட்ட போய் குத்த போறான். மெஜிஷியனும் ஜூஸும் 9 கில்லு. அவனுக்கு ஜாலியா டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பொறுமை காத்துட்டு இருக்காங்க. ஐயோ கோட் தான் மறுபடியும் கோட் 9 கில்லு. நம்பர் பாரா நம்பர்னா தான் ஒரு போட்டாங்க புரிச்சிட்டு இருக்கான். ஓடு நேர்ல 10 கில்லு. ஆனா இவனுங்க 11 கில்லு அண்ணே. ஐவரி 11 கில்லு. கில்லே அடிக்க மாட்டேங்கிறானுங்க. இவங்க மேலே ஸ்டாப் ஆயிட்டானுங்க. தெரியலையே வர மாட்டேன்றாங்களே. பாக்குறானுங்க. ஜோன் பிளாக் போட்டா அழகா கில் வந்துரும் உங்களுக்கு. கசாரணிக்கு இன்னொரு டீம் ஐவரி பங்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்துட்டு இருக்கு. வந்து இறங்கிட்டாங்க முன்னாடி. வெளிய போய் இவங்க அடிச்சே ஆவணும். சிங்கிள் ரோலும் நம்ம தின்னும் அடிச்சே ஆவணும். லூட் இல்ல மாட்டிக்குவானுங்க. 11 கில் வேஸ்ட் பண்ண கூடாது. 14 எடுத்தாவே டிஃபெண்ட் தானே. லூட் மறுபடியும் 1 HP. சிங்கிள் ரோல் திரும்ப ஒண்ணு பின்னாடி யானையை உடைச்சு விட்டுட்டாங்க இந்த பக்கம். ஆனா எல்லா முக்கியமான டீமும் உயிரோடு இருக்கு. 14 டீம் உயிரோடு இருக்கு. டீம் உயிரோடு இருக்கு. நம்ம ட்ரோல் டீம் உயிரோடு இருக்கு.
ஐயோ இங்க பாரு மெஜிஷியன் ஜூஸ் டீம் உயிரோட இருக்கு. ஆமா, இவனுங்க இப்ப எங்க குதிக்க போறானுங்க கோட் டீம் உயிரோட இருக்கு. மாங்க் ரியா ஆனா இந்த match யாரோ ஒருத்தங்க எம்எஸ்ஓபி டீம் கூட உயிரோட இருக்கானே. உயிரோட இருக்கு. ஆனா இங்க பாருங்கண்ணே, இவங்க இவன் என்னது மெஜிஷியன் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எத்தனை 9 கில்லு, அதே மாதிரி 10 கில்லு. யாரோ ஒருத்தர் ஐஎஸ் கில் இந்த மேட்ச் வந்து நியூ இது டார்கெட் செட் பண்றாங்கண்ணே. ஒருவேளை ஜீசோஜி எங்க இறங்குறானோ அங்கேயே இறங்கி அடிப்பானோ. அப்படியா அண்ணே? ஒரு பெண்கள் ரைடர் கொடுத்துட்டாங்க அடி ரயானி. ஆனா இவனுக்கு பொறுமையா இருந்தா ட்ரோல் டீம் கூட இந்த வாட்டி அடிக்கலாம். 14 கில் தானே ஈஸி. காலி பண்ணிட்டாங்க நடுவுல தேர்ட் பார்ட்டி பண்ணி. 21 பேர் தானே இருக்கான். பொறுமையா ஆடிட்டு முடிக்கிறது கூட தெரியாம நேடு போட்டுட்டு இருக்காங்க. செத்து போனது கூட தெரியாம. தின்னு ரெண்டாவது நீடு. ஐயோ வேற டீம் வேற வந்துருச்சு. நேடுக்கே நேடு போட்டுருக்காங்க ரெண்டு பேரும். தின்னு டோலு இந்த பக்கம் இவன் நேடு போடுறான், அந்த பக்கம் அவன் நேடு போடுறான். ஆனா யார் ரேடுமே வெடிக்கல கரெக்ட்டா. இல்ல மாத்தி போட்டுட்டு இருக்காங்க லிட். ஓ அம்மா சோபி அவனே போய் நேடுல உட்கார்ந்துட்டான். நேடு எங்கேயோ தான் போச்சு. மட்டனா ஐயோ மரணம் அடைந்தார்கள். எம்எஸ்ஓபி அணி அகால மரணம் அடைந்தது. 12 கில் சார். எங்கடா அதுக்குள்ள இங்க இருந்து ஐவரி டீம் காணாம போச்சு. இவங்க 9 கில்லோட இவங்க கீழ வர போறானுங்க. கடல்ல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கு. சுரா ஐயோ செத்துட்டான். சுரா நீச்சல். அண்ணே மெஜிஷியன் செத்துறானே. அவன் தான் லீட் வச்சான்ல. இவரே கலத்துல ரிவ்யூ காரங்க. பாலு கிட்ட அநேகமா ட்ரோல் டிஃபெண்ட் பண்ணிடுவானா. ட்ரோல் டிஃபெண்ட் ஜூஸ் ஒன்னு ஐயோ ஜூஸ்க்கு அடி விழுது. எங்க இருந்து அடிக்கிறானே தெரியல. ஜூஸ்க்கு எங்க இருந்து அடிக்கிறானே தெரியல. பின்னாடி வேற இன்னொருத்தன் இருக்கா. பால் அடிக்கிறான். பால் அடிச்சு முடிச்சா பாலு எல்லா பக்கமும் அடி விழுந்தது. எனக்கு தெரிஞ்சு 13 கில்ல உடைச்சிருவான்னு நினைக்கிறேன். அநேகமா ட்ரோல் டீம் 13 கில்ல உடைச்சு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. 10 கில் இப்பவே 3 கில் தான் தேவை. இன்னும் 11 பேர் இருக்கான். இவங்க 2 பேர் கடிச்சு 9 பேர் இருக்காங்க. ஐயோ கோட் ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கா. ஜோன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா ஃபெட்டின் அணி இருக்கு. ஆனா இவங்க ஜோன்குள்ள போனனே. இன்னும் ட்ரோல் ஜோன்குள்ள போனனே. இந்த லவடே பையன் ஜெயிச்சானா இந்த சாட்ல வச்சு சாவடிக்கலாம்னு பார்த்தா இந்த பொட்டை செத்து போச்சு நாய். ஐயோ மரணம். ஒரு ஐஎஸ் தவறு இழைத்து கொண்டே இருக்கிறாங்க. கோட் 9 கில்ல. ஆனா 12 கில்ல ஜெயிக்க முடியல. ஒரு மேட்ச் உண்மையால தான்டா ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியல. அட்லீஸ்ட் சீரியஸ்லி அந்த செகண்ட் பொசிஷன் கூட நம்ம அந்த டீம் பார்க்கவே முடியல. செகண்ட் பொசிஷன் கூட வர முடியல. 15 கில் அடிச்சு நிப்பி பக்கத்துல நிப்பி அவதான் மாட்டிக்கிட்டானோ. ஐயோ கோட் 1 HP. கோட் அவ்வளவுதான் இந்த மேட்ச் போய் தஞ்சம் அடிச்சிட்டான்டா டேய். ஆமா கோட் மட்டும் அண்ணே. கோட் ஒரே ஒரு கில் அடிச்சு வச்சான்னா 13 சேம் அண்ணே. ஒரே ஒரு கில் அடிச்சு டின்னர் வச்சானா மட்டும் போதும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு 6 பேர் 4 டீம். ஃபெர்டின் டீம் இருக்கு. மாங்கனி இருக்கு 8 கிலோட. ரிம்பி அடிச்சிரோன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க ரிம்பிய ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு ரிம்பி. அவ்வளவுதான் கோட் போட்டு மாட்டிக்கொண்டான். அவனுக்கு பாவம் 12 கில் அடிச்சு ஐஎஸ் ரிம்பி ஒரே ஒரு கில் அந்த கோட் கில் அண்ணே. நேத்து இதுதான் நடந்துச்சு. 12 கில் அடிச்சோனே ஒரே கில் மொத கில்ல கோட் கில் தான் கிடைச்சதா? ஆர் யூ சீரியஸ்? ஐயோ ஓகே இன்னும் 3 டீம் 5 பேர். 3 டீம் 5 பேர். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிம்பி ஆனா ஃப்ரெடின் டீம் 2 பேர். யூடியூப் மார்க் டீம் 2 பேர். யார் ஜெயிச்சாலும் வேஸ்ட் தான் இந்த மேட்ச். கணக்கில்லாத மேட்ச். ஜூஸ்க்கு ஜாலி. ஜூஸ் சண்டா போட்டுருக்கான். ஜூஸ் சண்டா அப்படின்னு போட்டு சாட்ல இருப்பானே. ஜூஸ் செத்துட்டா சண்டா போடுவானே இருக்கானே இல்லையா? இப்ப டான்ஸ் ஆடிட்டு பண்ண அவ்வளவுதான். இந்த மேட்ச் வீணா போனதுனால நல்லா ஜாலி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். டூவோல தான்டா இத கூட முடிக்கிறாங்க வெறியா. ஆனா நேத்து வார் போட்டு ஏன்னா இன்னைக்கு இப்படி ஒரு மேட்ச் போட்டு விட்டீங்க? டூ வார் தானடா. நாளைக்கு டிராஃபி
இந்த டிராஃபி ஆரம்பிக்குது, ஒன் டே டிராஃபி எல்லாம் கேட்டாங்க. ஐயோ, ரெம்பி மேல. ஆட்டோவுடன் முடித்து விடும் அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டான். ஐயோ கடவுளே. லைட்டா தான் முடிஞ்சு இப்போதைக்கு. ஆனா அதுவே அவங்களால அடிக்க முடியல. அவங்களோட அதுவே பண்ண முடியல. நீங்க வேற ஐயோ பெர்டினானியா மாங்க ஒரே ஒருத்தன் முடிந்ததான் மேட்ச். கிரெடிட் டீம் ஆஹா சாரி கிரெடிட் டீம் அபார வெற்றி பெற்றது. மாங்கனி ஆறு இது முடிச்சானடா. பைசா வச்ச இத ஈக்குவல் பண்ணிட்டானுங்க ரெண்டு டீம். வேற மாதிரி 6 கில்லு. ஐயோ